நடிகர் விஜய் நடித்துள்ள பீஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. பீஸ்ட் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அஜித்தின் வலிமை படம் அதே நாளில் வரும் என அறிவிக்கப்பட்டது. இரண்டு படங்களும் ஒரே நாளில் மோதுமா என்ற கேள்விக்குறிகளும் எழுந்தன. பின்னர் பொங்கலுக்கு பீஸ்ட் வராது என்று படக்குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தி கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழ் ரீமேக்கின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் தி கிரேட் இந்தியன் கிச்சன். சினிமா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இத்திரைப்படம் விமர்சன ரீதியாக பலரின் பாராட்டுகளை பெற்றது. இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் ராகுல் ரவீந்திரன் இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவின் மூலம் நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக வலைதளத்தில் தகவல் பரவி வருவதுடன் ரசிகர்கள் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திரைப்படத்தில் குத்தாட்ட பாடலுக்கு நடனமாட நடிகை சாய் பல்லவி மறுத்து வருகிறார். நடிக்கும் படத்தில் கூட கதைக்கு தேவை இருந்தால் மட்டுமே பாடல் காட்சியில் நடனமாட ஒப்புக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தனியாக வந்து ஒரு பாடல் காட்சியில் மட்டும் நடனமாடிவிட்டு போவதை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், நடிக்கும் படத்தில் கூட கதைக்கு தேவை இருந்தால் மட்டுமே பாடல் காட்சியில் நடனமாட ஒப்புக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் தம்பி ராமையா மற்றும் அவரது மகன் நடிகர் உமாபதி மீது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் சரவணன் புகார் மனு அளித்துள்ளார். நடிகர் உமாபதி நடித்துள்ள தண்ணி வண்டி படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அவரை பலமுறை அழைத்தும் வரவில்லை என்றும், இவரும் அவருடைய தந்தை தம்பி ராமையாவும் இணைந்து கூட்டு சதி செய்து படத்தை தோல்வியாக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். படத்தில் நடிக்க வாய்ப்பு தருவதாக இயக்குநர்கள் பலர் தவறாக நடக்க முயன்றதாக நடிகை யாஷிகா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தனது ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் வாய்ப்பு தேடும்போது பல இயக்குநர்கள் தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றும், இன்னும் சில இயக்குநர்கள் தவறான காட்சிகளை நடித்து காட்டுமாறு வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். சிறந்த ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி நட்ராஜ் மீண்டும் போலீஸ் வேடத்தில் நடித்து வருகிறார். சமீபத்தில் வெளியான கர்ணன் திரைப்படத்தில் தனுஷிற்கு வில்லனாக காவல்துறை அதிகாரியாக நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் நட்டி நட்ராஜ். இப்போது அதே பாணியில் காவல்துறை அதிகாரியாக நட்டி நட்ராஜ் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு அந்தமானில் நடைபெற்று வருகிறது. நடிகை நிதி அகர்வால் மதுபான விளம்பர படத்தில் நடித்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தமிழில் ஈஸ்வரன், பூமி ஆகிய படங்களில் நடித்துள்ள நிதி அகர்வால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மது பாட்டிலை திறந்து கையில் உள்ள கோப்பையில் மதுவை ஊற்றி முகர்ந்து பார்ப்பது போன்றும், அந்த மதுவை நன்றாக பருகலாம் என்றும் பேசியும் வீடியோ வெளியிட்டுள்ளார். வருமான வரி சோதனை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராகாமல் வந்த நடிகர் விஷாலுக்கு 500 ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்துள்ளது. கிட்டத்தட்ட 10 முறை சம்மன் அனுப்பியும் அதனை விஷால் நிராகரித்ததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலவண்ண மலைப்பகுதி சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. தலிபான்களின் ஆதிக்கம் ஓங்கியதை அடுத்து அந்நாடு பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளுக்கு சிக்கியுள்ளது. மேலும் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தயக்கம் காட்டுவதால் பமியான் மாகாணத்தில் உள்ள பென்டி அமர் என்ற நீலமலை ஏரி பொலிவிழந்து காணப்படுகிறது. இஸ்ரேலில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த விமானி இருவரும் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒமிக்ரான் பரவல் காரணமாக கனடாவில் பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்த அந்நாட்டு அரசு அறிவித்ததை அடுத்து மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் குறைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் நேரடி வகுப்புகளை நடத்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் வீசி வரும் பனி புயலால் அம்மாநிலமே வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. வாஷிங்டனில் மோசமான காற்றுக்கு இடையே கடுமையான பனிமழை பொழிந்து வருகிறது. இதன் விளைவாக அம்மாநிலத்தில் அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பனிக்கட்டிகளை கொண்டு தாக்கிக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர். ஸ்னோபால் ஃபைட் என அழைக்கப்படும் இந்நிகழ்ச்சிக்கு தற்போது ஒமிக்ரான் பெயரை பயன்படுத்தி பேட்டில் ஆஃப் ஸ்னோமிக்ரான் என பெயரிடப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் அரௌகா மாகாணத்தில் சட்டவிரோத ஆயுத கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் 16 பேர் உயிரிழந்தனர். கொலம்பியாவின் கிளர்ச்சி படைகளான நேஷனல் லிபரேஷன் ஆர்மி மற்றும் ரெவல்யூஷனரி ஆர்ம்டு போர்சஸுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பெய்ஜிங் ஒலிம்பிக் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்த பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. சைனா குளோபல் டெலிவிஷன் நெட்வொர்க் வெளியிட்டுள்ள இப்பாடலில் சமத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கமாக பல்வேறு மொழிகள் உள்ளடக்கியுள்ளது. Reflect the snow that gently covers the tiles. Fly high, high, high to the sky. 天地洁白一片片存在。Мир так увлекает вселен, и зима время любви чудес. பிரேசில் நாட்டில் காடுகள் அழிப்பு விகிதம் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் இதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 8531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இது நியூயார்க் நகரத்தின் நிலப்பரப்பை விட 10 மடங்கு அதிகமாகும். கோல்டன் விசா பெற்றவர்கள் துபாயில் ஓட்டுநர் உரிமம் பெற ஓட்டுநர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் பயிற்சி எடுக்காமல் தன் சொந்த நாட்டில் எடுக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை வைத்தே விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29 கோடியே 24 லட்சமாக அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 3 கோடியே 19 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 25 கோடியே 51 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். உலகம் முழுவதும் இதுவரை 54,65,138 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் தபூக் மலைப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனை அந்நகரில் உள்ள இளைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி வரவேற்றனர். சவுதி அரேபியாவில் கடல் மட்டத்தில் இருந்து 2500 அடி உயரத்தில் தபூக் மலை உள்ளது. இங்கு கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனை அங்குள்ள குழந்தைகள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். سيارتكو راحت واطي
تلتخم بين الشفاه. لا يا رجل حاج طارق بدأ. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான சிலம்ப போட்டியில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் 9 பிரிவுகளாகவும் தனித்திறமை, சண்டை என 2 சுற்றுகளாகவும் போட்டி நடைபெற்றது. இதில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் பயனாளர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என மாநில தலைமை செயலாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார். ககன்யான் திட்டத்திற்கான பொதுவான விண்வெளி பயிற்சியை ரஷ்யாவில் இந்திய வீரர்கள் முடித்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. லேசான அறிகுறிகளே இருப்பதால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டதாக திரு கெஜ்ரிவால் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் திரு கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு அலுவலகங்கள் சார்பு செயலர்கள் நிலைக்கு கீழ் உள்ள பணியாளர்களில் 50% பேர் வீட்டில் இருந்து பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் அலுவலகத்திற்கு வருவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு காலாவதியான கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியின் சேமிப்பு ஆயுட்காலம் 9 முதல் 12 மாதங்கள் வரையும், கோவிஷீல்டு தடுப்பூசியின் சேமிப்பு ஆயுட்காலம் 6 முதல் 9 மாதமாகவும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உயர்த்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக்கின் பாங்காங் ஏரியின் குறுக்கே சீனா புதிய பாலத்தை கட்டி வருகிறது. இந்த பாலம் கட்டுவதன் மூலம் சீனா தனது படைகளையும் ஆயுதங்களையும் எளிதாகவும் மிக விரைவாகவும் இந்திய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 37,379 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,49,60,261 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 124 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,82,017 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,71,830 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,43,06,414 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 11,007 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 146,70,18,464 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது.
இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 1900 நெருங்கியுள்ளது. இதில் 766 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1126 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 568 பேருக்கும், அதற்கு அடுத்தபடியாக டெல்லியில் 382 பேருக்கும், கேரளாவில் 185 பேருக்கும், ராஜஸ்தானில் 175 பேருக்கும், தமிழகத்தில் 121 பேருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பு எதிரொலியாக விடுமுறையில் உள்ள டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா டெல்டா வகையுடன் ஒமிக்ரான் வைரசும் வேகமாக பரவி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்து வருகின்றன. பஞ்சாபில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. பள்ளி கல்லூரிகளை மூடவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல், வெளிநாட்டு தீவிரவாதிகளின் நடமாட்டம் போன்றவை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முக்கிய ஆலோசனை நடத்தினார். மத்திய அரசின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் பதிவு முறை நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும், மறு உத்தரவு வரும் வரை இந்த முறை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கொரோனா பரவல் தீவிரமடைந்ததால் மும்பையில் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டன. பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து சென்ற பெற்றோர்கள் முன் அறிவிப்பின்றி பள்ளிகள் மூடப்பட்டதாக கூறினர். தங்களிடம் கைபேசி இல்லாததால் தங்கள் குழந்தைகளால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாது என்றும், அதனால் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலா மருத்துவக் கல்லூரியில் 100 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் நலந்தா மருத்துவக் கல்லூரியில் 72 மருத்துவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 28 மாணவர்கள் உட்பட 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் வரும் 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளை மூட முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா டெல்டா வைரசுடன் ஒமிக்ரான் தொற்று பரவலும் தெலுங்கானாவில் வேகம் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மறு உத்தரவு வரும் வரை கல்வி நிறுவனங்களை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருமணங்கள், இறுதி சடங்குகளில் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய கடைகளை தவிர பிற கடைகள் மற்றும் சந்தைகள் இரவு 8 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பகவான் தினமும் தன் கனவில் தோன்றி உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடிதான் ஆட்சி அமைக்கும் என கூறி வருவதாக அக்கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தலில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தை மதுரா தொகுதியில் நிறுத்துமாறு கிருஷ்ணர் தன் கனவில் வந்து கூறியதாக பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஹர்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார். மருத்துவ படிப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மத்திய அரசு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று கோரிக்கை விடுத்தது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடங்கின.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 230 புள்ளிகள் உயர்ந்து 59,413 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 80 புள்ளிகள் அதிகரித்து 17,706 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 47 காசாக இருந்தது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 28 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 224 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,517 ரூபாய்க்கும், 1 சவரன் 36,136 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 70 காசுக்கும், 1 கிலோ 65,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டால் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 100 சித்த மருத்துவ மையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் இருந்து அந்தமான் செல்லும் உள்நாட்டு பயணிகளுக்கு நாளை முதல் RT-PCR டெஸ்ட் நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று சிவில் ஏவியேஷன் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த உள்நாட்டு விமானங்களில் பெற்றோரோடு பயணிக்கும் குழந்தைகளுக்கும் RT-PCR டெஸ்ட் நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் திடீர் திருப்பமாக டிக்கெட் வழங்கும் அலுவலரே தனது மனைவியுடன் சேர்ந்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. 1.32 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டதில் டிக்கெட் கவுண்டர் டீகாராம் மீனாவே திட்டமிட்டு திருடியது தெரியவந்தது. திருச்சி திருப்பதி இடையிலான முதல் விமான சேவை வரும் 18ஆம் தேதி தொடங்க இருப்பதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி செவ்வாய், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பதியில் இருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 6:20 மணிக்கு திருச்சி வந்தடையும். அதன் பின்னர் திருச்சியில் இருந்து மாலை 6:40 மணிக்கு புறப்படும் 8 மணிக்கு திருப்பதி சென்றடையும்.